ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் தன் நண்பனுக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள திருநெல்வேலியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம். தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்றான திருநெல்வேலி பாண்டியர்களின் 2வது தலைநகராக விளங்கியது. நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என்ற பெயர் பெற்று தற்போது நெல்லை என்று மருவியுள்ளது. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்ற பெயரும் இருந்துள்ளது. வேணுவனம் என்றால் மூங்கில் காடு என்பது பொருள். கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெறுகிறது. தாமிரபரணி ஆறு கடலோடு கலக்குமிடமான கொற்கை துறைமுகத்தில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றது. நெல்லையில் காவற்புரை தெரு என்றொரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்படுபவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடம். மேலவீதியை அடுத்துள்ளது கூளைக்கடை தெரு. கூளம் என்பது தானியத்தை குறிக்கும். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு. வணிகம் நடைபெறும் பகுதி பேட்டை எனப்படும். நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் பேட்டை. பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை வரவேற்ற இடம் பாண்டியபுரம். மங்கையர்க்கரசியை வரவேற்ற இடம் திருமங்கை நகர். சேரன் மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் போன்றவை பண்டைய வரலாற்றை நினைவுகூரும் வகையில் நெல்லையில் உள்ள இடங்கள். நெல்லையில் கோட்டைகள் இருந்ததற்கு சான்றாகவே பாளையங்கோட்டை, உக்கரங்கோட்டை, செங்கோட்டை போன்ற இடங்கள் உள்ளன. திருநெல்வேலியை வளம் கொழிக்கச் செய்வது தாமிரபரணி. தாமிரபரணியே முன்னர் தன்பொருணை நதி என்று அழைக்கப்பட்டு வந்தது. நகரின் முதன்மை பொருளாதாரம் உழவுத் தொழில். ஆற்றுப்பாசனம் மட்டுமின்றி குளத்துப்பாசனமும் கிணற்றுப்பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. மானாவாரி பயிர்களான சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகளும் பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் நெல்லை மாவட்டமே முதலிடம். மாரோகத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் நெல்லையைச் சார்ந்த சங்ககால புலவர்கள். அயல் நாட்டவர்களான ஜி.யு. போப், கால்டுவெல் மற்றும் வீரமாமுனிவரை தமிழின்பால் ஈர்த்த பெருமை நெல்லையையே சாரும். திருநெல்வேலியை திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்றும், சேக்கிழார் தன்பொருணை புனல்நாடு என்றும் போற்றியுள்ளார்கள். சிலப்பதிகாரத்தில் திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள பொதிகை மலையை பற்றி பாடுகிறார். முக்கிய சுற்றுலா தலமான குற்றாலமலையே இலக்கியங்களில் திரிகூடமலை என்றும் வழங்கப்பட்டதாகும். திரிகூடமலையின் சிறப்பை குற்றாலக்குறவஞ்சியில் திரிகூடராசப்ப கவிராயர் பாடியுள்ளார். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி நகரமும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை நகரமும் அமைந்திருப்பதால் இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.